ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம். ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதில் 1 டம்ளர் நான் உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சுட்டு இப்போ வடிகட்டி இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தான் 1 டம்ளர் உளுந்து எடுத்தேன். இதில் 2 கப்பு சர்க்கரை போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாலாம் வேண்டியதில்லை. இது கொஞ்சம் பாவு காய்ச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி போட்டு கொதிக்க. மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கலந்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது சர்க்கரை நல்லா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்துட்டு வரும். இந்த அளவு இருந்தால் போதும். ஸ்டவ்வை இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. நான் ஒரு பால் கவர் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இங்கே ரப்பர் பேண்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஹோல் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. அந்த எண்ணெயில் அப்படியே புழிஞ்சு எடுத்துடும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் தான் இருக்கட்டும். வெந்தோடனே பரட்டி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்டு எல்லாம் வெந்துட்டு இதை எடுத்துகிட்டு அந்த ஜீராவில் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் அதில் ஊற வைக்கக்கூடாது. அதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே அதில் ஊறட்டும். பாகில் நல்லா ஊறிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்க நல்லா ஊறி போயிடும். ரொம்பவும் ஈஸியாக ஒரு ஜாங்கிரி செஞ்சாச்சு. 1 டம்ளர் உளுந்தில் இவ்வளோது கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.